நேத்திக்கு அவ்வளோ மழை பெஞ்சிச்சு, இருந்தாலும் ஸ்கூல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு பொட்டு மழையில் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, லீவுன்னு சொன்னனால பொறுமையாக எழுந்திரிச்சேன். எப்படி இருந்தாலும் நம்ம செய்கிற வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். வழக்கம் போல் காலைல டிஃபனுக்கு தோசையும் சவுச்சவு சட்னியும் வச்சுட்டேன். மதியானம் லஞ்சுக்கு பயங்கரமாக சமைக்கலனா கூட ஆனால் சமைச்சு முடிச்சிட்டேன். அவரக்காய் பொருளும் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இடகுடமான காம்பினேஷனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு காய் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு காய் பண்ணிட்டு சாப்பிட போகும்போது முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. காலைல டிஃபனுக்கும் மதியானம் லஞ்சுக்கு நடுவில் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் ஏதாவது சாப்பிடலான்ற மாதிரி வாய் நம்ம இருந்துச்சா. இந்த ரோட்டு கடையில எல்லாம் சுண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சுண்டல் வந்தீங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க. நான் அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு இன்னைக்கு பண்ணிக்கிட்டேன். அப்படியே விட்டுருந்தா 2 நாளையில் அது முளையே கட்டியிருக்கும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முளை கட்டின பயிர்கள்லாம் இருக்கும்ல, அதில் வந்து சாலட் மாதிரி போட்டு சாப்பிட்ருப்பேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கடலை மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம்.